வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? நம்ம தல நடிச்ச விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தல அஜித்துக்கு பத்மபூஷன் வாங்கினதுக்கு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய கொண்டாட்டம். படம் எப்படி இருக்கு, எப்படி இல்லை, அதெல்லாம் நெக்ஸ்ட். ஏன்னா படம் வந்து 2 வருஷம் அப்புறம் வருது அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்க தலை பார்க்குறது, தலை தரிசனம் பார்க்குறதுக்கே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தில் தலை வந்து அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். படத்தில் சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த பில்லா எண்ணெய் அறிந்தாலுக்கப்புறம் இவ்வளோ ஸ்டைலிஷாக வந்து அஜித்தை வந்து இந்த படத்தில் தான் பார்க்க முடியும். ஸோ அதுவே வந்து பெரிய பெரிய ப்ளஸ். அஜித் ஃபேன்ஸுக்கு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுமாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா யூஸ்வல் மசாலா படம் கிடையாது. மகிழ் திருமணி ஸ்டைலில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ராங்காக சொல்லணும்னா பொதுவான ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஸ்லோ பேஸ் தான் இருக்கும். முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அப்படி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் படம் வந்து யதார்த்தமாக ஒரு இங்கிலீஷ் படத்தில் எப்படி ஒரு கதையோடு போகும் அந்த மாதிரி. ஏன்னா படத்தில் பாட்டோட அவ்வளோவா கிடையாது. ஒரு 2-3 பாட்டு தான் இருக்குது. அந்த சவாரி அந்த பாட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வரும். அந்த பாட்டு அஜித் ரொம்ப நாள் கழிச்சு அவர் செம்ம டான்ஸ் ஆடாமல் ஜெயிச்சோமடா அந்த மாதிரி வந்து தலை வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லாக டான்ஸ் ஆடி நம்ம பார்த்துறோம். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி த்ரிஷாவும் அஜித்தும் அந்த பேர் கெமிஸ்ட்ரி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. உண்மையிலே நல்லாயிருக்கு. உண்மையிலே அந்த படத்தில் வந்து நல்ல ஒரு கேரக்டர் த்ரிஷாவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி அவங்களும் சூப்பராக நடிச்சிருக்காரு. செம்மையாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. படத்தில் இன்னொன்று மிக 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 பெரிய ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக்கு. அனிருத் உண்மையிலே அடுத்த லெவல் போயிருக்காரு. இன்னும் அது பெஸ்ட் மியூசிக் சொல்லலாம். எப்படி ஜெயிலர் மாதிரி படத்தில் வந்து நல்ல மியூசிக் போட்டாரோ அதே மாதிரி வந்து விடாமுயற்சிலையும் வந்து சூப்பர் மியூசிக் போட்டிருக்காரு. படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்குன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பிடிக்குன்னு சொல்ல முடியாதுங்க. படம் வந்து ஒரு ஆவரேஜ் அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அஜித் இந்த மாதிரி கேரக்டர் நிறைய பண்ணணும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து யதார்த்தமாக அதுவும் ரொம்ப பெரிய மாஸ் ஃபைட் ஹீரோயிக்கெல்லாம் இருக்காது. உங்களே ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் அந்த மாதிரி விஷயங்கள் போகிறாரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு. படத்தில் தான் சொல்கிற மாதிரி சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருக்குங்க. இன்னொன்று அந்த படத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதாவது அந்த அசர்பைஜானில் எடுத்துறதுனால நிறைய அந்த ஊர் அந்த டைலாக்லாம் வருது. அது சில டைம் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது ரியலிஸ்டிக்காக படத்தோட ஒத்து வரனாலும் சில பேருக்கு ஒத்து வராது. எனக்கெலாம் ஓகே தான். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அனிருத்தோட பிஜிஎம்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. உண்மையிலேயே அந்த மனுஷன் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டான்னு தான் சொல்லணும். ஹீஸ் லைக் எ ஜீனியஸ். எப்படி ஒரு இளையராஜா யாராவன மாதிரி இது வந்து சும்மா கொஞ்சம் மியூசிக் போயிட்டார் அப்படி கிடையாது. ஹீஸ் ஹியர் ஃபார் எவர். ஒரு ஜெயிலர் படத்தில் எப்படி ஒரு பிரமாதமான மியூசிக் போட்டு நம்ம மனசை கவர்ந்தாரோ அதே மாதிரி அனிருத் வந்து ஒரு ஹீரோ. அவரும் ஒரு ஹீரோ தாங்க இந்த படத்துக்கு. அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து ஒரு அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அந்த வேல்யூஸ் நிறைய கண்டிப்பாக அந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு ஸ்லோ பேஸில் இருக்கும். ஒரு டிப்பிக்கல் ஒரு மாஸ் மசாலா மூவியாக இருக்காது. ஒரு ஸ்லோ பர்னர் தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல படம். ஆகவும் சொல்லவும் படமும் கிடையாது, மொக்க படமும் கிடையாது. ஸோ விடாமுயற்சி போய் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மகிழ் திருமணி சொன்ன மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனோடு போகாதீங்க. ஃப்ரீ மைண்டாக போவாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது செகண்ட் ஹாஃப்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அனிருத் மியூசிக் வந்து கண்டிப்பாக நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த படத்தோட ரிவ்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.